வேதங்கள் 4, அதன் அங்கங்கள் 6, மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் என்று 4. மொத்தம் இந்த 14மே நமது சனாதன மதத்தின் ஆதார நூல்கள். இவற்றை சதுர்தச, அதாவது 14 வித்யாஸ்தானம் என்பர். இதற்கு ஏற்றாற்போல் சர்வ வித்தைகளுக்கு ஈஸ்வரனான நடராஜாவின் டமருகத்திலிருந்தும் 14 சப்த கோவைகளே வந்தன. இவை ஆவில் ஆரம்பித்து இல்லோடு முடிவதாக சொன்னேன். இதனால் அல் என்றாலே இலக்கண சாஸ்திரப்படி எல்லா எழுத்துக்களையும் குறிக்கும். இதில் குறிப்பிட வேண்டிய அம்சம், இந்த அல் எல்லா பாஷைகளிலும் இருக்கிறது. உருதுவில் அலீஃப் என்பது முதல் எழுத்து, கிரீக்கில் ஆல்பா என்பது முதல் எழுத்து. ஆல்பபெட் என்று ஆங்கிலத்தில் சொல்வதும் இந்த அல்லை வைத்துதான். இப்படியாக சகல பாஷைகளும் சகல சப்தங்களும் ஈஸ்வரனிடமிருந்தே பிறந்திருக்கின்றன. ஆதிசேஷன் நடராஜரின் காலை பாதசரமாக சுற்றி இருக்கிறார். நடராஜாவின் கையில் உள்ள உடுக்கையிலிருந்து சப்தம் வந்தது. அதனால் நடராஜா கையையும் காலையும் ஆட்டினாலே சகல பாஷா சாஸ்திரமும் உண்டாகி விடுகிறதென்று கவி சொல்கிறார். இதன் உட்பொருள் சப்தம், அதன் அர்த்தம் இரண்டுக்கும் ஈஸ்வரனே மூலம் என்பதே ஆகும். இதை உணர்ந்து விட்டால் நாம் வாக்கை வீணாக்க மாட்டோம். நாம் எழுதுவது, பேசுவது எல்லாம் நம்மையும் பிறரையும் ஈஸ்வர பரமாக நினைக்கச் செய்து உயர்த்தவே பயனாகும்.